வணக்கம். குமுதாஸ் சமையலறை. நான் உங்கள் குமுதம். இன்னைக்கு நம்ம ராகி இடியாப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். இது கடையில் வாங்கின ராகி மாவு தாங்க. ஜலிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாங்க. பிசைஞ்சிட்டு கையில் இப்படி அள்ளி எடுத்து பார்த்தோம்னா கட்டி மாதிரி வரணும். திரும்ப ஊற்றினோம்னா உதிரணுங்க. அந்த மாதிரி இருக்கிறத நல்லா ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நிறைய இருந்தால் துணி போட்டு கூட வேக வைக்கலாம். நான் இப்போ ஒரு இடியாப்ப தட்டிலேயே வச்சு வேக வைக்கிறேன். வேக வச்சு எடுத்ததை திரும்ப ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிக்கிட்டு அதை குழலில் போட்டு திரும்ப அதே தட்டிலேயே வச்சு நம்ம புளிஞ்சு விட்டு வேக வச்சு எடுக்கலாங்க. சூப்பரான ராகி இடியாப்பம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா சாயந்தரம் வரல வச்சுருந்தா, காலையில் செஞ்சோம்னா சாயந்தரம் வரல வச்சுருந்தா கூட அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. காஞ்சி போகாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு இடியாப்ப தட்டில் புழிஞ்சுக்கிட்டு மிச்சத்தை இட்லி தட்டில் தாங்க புழிஞ்சு வச்சு வேக வைக்கிறேன்.